மற்றவர்களோடு வேண்டாத விவாதங்களை செய்யவே வேண்டாம். எப்பொழுதும் மற்றவர்களோடு போட்டி போட்டுக்கொண்டே இருக்க வேண்டாம். இப்படி போட்டி போட்டுக்கொண்டே இருந்தால் உன் மனம்தான் தேவையில்லாமல் வேதனைப்படும். உன் மனம் வேதனைப்பட்டால் உன் உடலுக்குத்தான் அது தீங்காக விளையும். எனவே உன்னுடைய நலனையும் உன் அக்கறையும் கருத்தில் கொண்டுதான் உன் அப்பா ஒவ்வொரு செயலையும் செய்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு செயலையும் பார்த்து பார்த்து நான் உனக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். நான் உன்னை நிச்சயமாக காப்பாற்றுவேன். எதற்குமே கலங்காதே. 8 திக்கிலும் இருந்து நான் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் உள்ளது. குழந்தையே, நீ என்னுடைய கைப்பிடியில்தான் இருக்கிறாய். எனவே கலங்காதே, தைரியமாக இரு. யார் ஒருவர் மிகவும் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்று போராடி போராடி கஷ்டப்பட்டு வாழ்ந்து, அது மட்டும் அல்லாமல் பொறுமையோடு எந்த ஒரு விஷயத்திலும் எந்த ஒரு விஷயத்தையும் கையாளுகிறானோ அவன் உன் சாயப்பாவை சந்தோஷப்படுத்துகிறான் என்றுதான் அர்த்தம். எனவே என் குழந்தையே, எதிலும் நிதானமாக இரு, பொறுமையாக இரு. உன் சாயப்பாவை மகிழ்ச்சி கொள்ள செய்து கொண்டே இரு. கண்மணியே, உன்னால் ஒருவரை முயற்ற முடியும், அவர்கள் வாழ்க்கையில் அவர்களை ஜெயிக்க வைக்க முடியும் என்றால் அதை நிச்சயமாக செய்துவிடு. பணம் கொடுத்து உயர்த்திவிட முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை. உன்னால் அந்த வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்க முடியும், நிச்சயமாக நீங்கள் ஜெயிப்பீர்கள் என்ற நம்பிக்கை வார்த்தைகளாவது அவர்களுக்கு சொல். உன்னுடைய நம்பிக்கை தரும் வார்த்தைகள் அவரை பல படி மேலே உயர்த்தி செல்லும். எனவே பணம்தான் கொடுத்து மற்றவர்களை உயர்த்த வேண்டும் என்றில்லை. ஒரே ஒரு வார்த்தை, நம்பிக்கையான வார்த்தை போதும் மற்றவர்களின் அவர்கள் வாழ்க்கையில் சிறக்க வைக்க. அதை செய்வது சுலபம்தானே?